ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா February 13 நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு மார்னிங் செக்ஷன்லேயே 230 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆனது. ஸோ இன்றைக்கி ஓவராலாகவே பாயிண்ட் மைனஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து கண்டினியூஸாக திரும்புமா இல்லை மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிற லெவல் வந்து 25,200லேருந்து 25,000. உங்களுக்கு இந்த ரேஞ்சில் வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பொசிஷன் ஏதோ ஸ்டாக் ஹோல்டிங் வச்சுருந்தாலோ இல்லை இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக ஏதோ என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட இன்வெஸ்டிங் அட்வைஸரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு இந்த லைனில் வந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். ஸோ உங்களுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,200 to 25,000 வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25,600 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய என்னென்ன காலில் புட்லேயும் என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்தே ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷில் தான் இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி எதுவும் வரல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 1:47க்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கல்பிங் வித்தின் 3 கேண்டில்ஸே நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சது. அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 3 கேண்டில்ஸ்லேயே பாருங்களேன் 200லேருந்து 216 கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்கேயே 15 பாயிண்ட் பக்கம் மூவ் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூமெண்டம் ஒன் சைட் ரேலி தான் இருக்குது. க்ளோசிங் வைக்கலுமே இது ஃபுல்லாகவே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். க்ளோசிங்லேயே நீங்கள் கட் பண்ணியிருந்தாலுமே. ஓகேங்களா? அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கால் ஆப்ஷன் சைடில். கால் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ நமக்கு இதுலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பாருங்கள் நமக்கு இங்கே என்ட்ரி வந்திருக்கு. கரெக்டாக 10:55K லோ கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து நமக்கு ஒன் சைட் ஃபாலோ ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவங்க 5 மினிட்ஸ்லேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டில் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் இது என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரியை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் ஓப்பனிங் கேண்டிலில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:05க்கு என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்ல செட் ஆயிடுச்சு 20 பாயிண்ட்ஸு. அடுத்து வந்து பாருங்களேன் 12:50க்கு ரிட்டன் அகைன் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் எதுவுமே வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 o'clock க்ளோசிங்கில் புக் பண்ணியிருந்தாலுமே நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் ஆகிடுச்சு. எக்ஸிட் மார்க் எதுவுமே வரல. ஸோ அதனால் நம்ம க்ளோசிங்கில் வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணியிருப்போம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.